ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் இந்த பிஸ்கட் நாட் கூட எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா 2x2 டைமண்ட் ஷேப் பேட்டர்னில் கிறிஸ்கிராஸ் மெத்தடில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கூட போடுறதுக்கு எனக்கு 2 பண்டில் தேவைப்பட்டுச்சு. பீகாக் ப்ளூ கலரும் சாண்டல் கலரும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 16 வயர் நம்ம கட் பண்ணணும். ஒரு வயரும் 8 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வயர் நான் கட் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 15 வயரை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிங்களாவா, அந்த ப்ளூ கலரில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பிஸ்கட் நாட் தான் போட போகிறோம். அது எப்படி போடலாங்கிறத சொல்கிறேன். ஸோ கட் பண்ணி வச்ச ஒரு வயரை எடுத்து வச்சுட்டு அதோட எண்டை பார்த்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 வயரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 2 லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 3வது வயரை இந்த 2 லூப்குள்ளே விடணும். இப்போது ரஃப் சர்ஃபேஸை வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. 3வது வயரோட ரஃப் சர்ஃபேஸை இந்த 2 லூப்குள்ளே விடுங்க. அகெயின் ரஃப் சர்ஃபேஸை வந்து நீங்கள் மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ 4வது வயரை இந்த 2 லூப்குள்ளே விட்டுட்டு ஸ்மூத் சர்ஃபேஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 4வது வயரோட ரஃப் சர்ஃபேஸை இந்த 2 லூப்குள்ளே விட்டோன்னா நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 வயராக எடுத்து பிஸ்கட் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வயரை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போது நான் சாண்டல் கலர் வயரை கட் பண்ண போகிறேன். 32 வயர் கட் பண்ணணும். ஒரு வயரும் 8 அடியில் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் ஒரு வயரை கட் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 31 வயரை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாண்டல் கலர் வயர்லேயும் நம்ம பிஸ்கட் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதோட எண்டை பார்த்துட்டு நம்ம ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 4 வயரை எடுத்துகிட்டு பிஸ்கட் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 வயரை எடுத்துகிட்டு 3வது வயரை இந்த 2 லூப்குள்ளே விட்டுட்டு ரஃப் சர்ஃபேஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 3வது வயரோட ரஃப் சர்ஃபேஸை இந்த 2 லூப்குள்ளே விட்டுருங்க. அகெயின் ரஃப் சர்ஃபேஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 4வது வயரை இந்த 2 லூப்குள்ளே விட்டுட்டு ஸ்மூத் சர்ஃபேஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 4வது வயரோட ரஃப் சர்ஃபேஸை இந்த 2 லூப்குள்ளே விட்டிங்கன்னா நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சாண்டல் கலர் வயர்லையும் பிஸ்கட் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவும் நம்ம வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா நம்ம வயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா கூடையோட ஹைட்டு வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிஸ்கட் நாட் போட இந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா வயர்லேயும் பிஸ்கட் நாட் போட்டு எடுத்து வச்சிட்டோம். ப்ளூ கலர் வயரில் நமக்கு 4 பிஸ்கட் நாட் கிடைக்கும் 16 வயர் கட் பண்ணதில். சாண்டல் கலர் வயரில் 8 பிஸ்கட் நாட் கிடைக்கும் 32 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சதில். இப்போது நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சாண்டலும் ஒரு ப்ளூ கலரும் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறது வந்து சாண்டல் தான். ஸோ அதை தான் நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி 2 பிஸ்கட் நாட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கிறிஸ்கிராஸ் ஆகும், இந்த இன்டூ ஷேப்புக்கு வரும். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். பேஸ் போடும்போது வயர் வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போட டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து அதே ஃபார்மட் தான் பிஸ்கட் நாட்டு. நமக்கு வந்து அந்த ஸ்கில்லு வந்து கையில் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்கிராஸாக ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பிஸ்கட் நாட் கிடைக்கும்.
கேப்பே இல்லாத மாதிரி போடுங்க. ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னா வயர் வந்து கூட வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போதே. ஸோ இப்போ நம்ம வந்து கிறிஸ்கிராஸ் ஆகும்போது நமக்கு மிக்ஸ்டு கலரில் கிடைக்கும். ப்ளூவும் சாண்டல் கலரு கிடைக்கும். இப்படி திருப்பி வச்சு பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து கிறிஸ்கிராஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். பேஸ் போடுறனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த கலருக்கு அடுத்து எந்த கலர் வைக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம ஒரு சாண்டிலும் ஒரு ப்ளூவும் ஜாயின் பண்ணிட்டோம். சாண்டில் தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணணும். இப்போ இந்த ப்ளூக்கு அடுத்து தான் இன்னொரு சாண்டில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நமக்கு வந்து கிராஸ் ஆகும். டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், வேறு எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிடுவோம். நான் ஃபஸ்ட்டு பழகும்போது அப்படி தான் ஜாயின் பண்ணி அவுத்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அடுத்த பிஸ்கட் நாட்டை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது, நம்ம டைட்டாக தான் போடணும். ஸோ ஒவ்வொரு வயரும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு போடணும். அப்படி போடும்போது நமக்கு மிக்ஸ்டு கலராக வரும். நான் அதுவும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நான் அதனால தான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாக்ஸ் நாட் வந்து நமக்கு வந்து ஈஸி, 2 வயர் வச்சு தான் நம்ம போடுவோம். பட் பிஸ்கட் நாட் வந்து 4 வயருங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாண்டில், ப்ளூ சாண்டில், இந்த சாண்டிலில் தான் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா எந்த சாண்டில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகைன் ஒரு சாண்டில் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாண்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால 2x2 பேட்டர்னில் டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். வயரை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் இருக்கும். அதை தான் நான் வந்து கிறிஸ்கிராஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி 2 சாண்டில் நம்ம வைக்கும்போது 2 கிடைக்கும். 2 சாண்டில் தான் வந்து நான் 2x2 சொல்கிறேன். ஸோ நமக்கு அதில் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், திருப்பி வச்சு போடும்போது நமக்கு ஈஸியாக அந்த பிஸ்கட் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாண்டில், ப்ளூ 2 சாண்டில் வச்சுட்டோம். அடுத்து நம்ம என்ன ஜாயின் பண்ண போகிறோன்னா ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்குல்லவா, மேலே ஒன்று இருக்குது, சைடில் ஒரு பிஸ்கட் நாட் இருக்குது. ஸோ நம்ம டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அது பக்கத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து அதுவே அவுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து அவுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி வச்சு போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மிக்ஸ்டு கலர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சாண்டில் ப்ளூ, 2 சாண்டில், ஒரு ப்ளூ, அகைன் நம்ம வந்து ஒரு சாண்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி வச்சு நம்ம போடணும். ஸோ இப்படி திருப்பி வச்சு போடும்போது நமக்கு 2 ரோ ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபார்மாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம அகைன் ஒரு சாண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். இங்கே ஒரு பிஸ்கட் நாட் போட்டுடலாம். இதில் வந்து நமக்கு சேம் கலர் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 சாண்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு சேம் கலர் வரும். ஒரு சாண்டிலும் ப்ளூவும் ஜாயின் பண்ணும்போது மிக்ஸ்டு கலராக வரும். இப்போ அகைன் நம்ம வந்து ப்ளூ கலர் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மிக்ஸ்டு கலர் தான் கிடைக்கும். ஒரு சாண்டில், ஒரு ப்ளூ, 2 சாண்டில், ஒரு ப்ளூ, 2 சாண்டில், ஒரு ப்ளூ, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இப்போ திருப்பி வச்சு போடலாம். திருப்பி வச்சு போடுறதுக்கு முன்னாடி வயரை நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப் விழவே கூடாது.
இப்போ நம்ம ஒரு ப்ளூ ஜாயின் பண்ணிட்டோம். அகைன் ஒரு சாண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்தடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணலைன்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சாண்டில் ப்ளூ நம்ம ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி வச்சு போடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறனால தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிஸ்கட் நாட் எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பேஸ் வந்து நம்ம எந்த கலருக்கு அடுத்து எது ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம ஒரு சாண்டல் தான் ஜாயின் பண்ணுறோம். இப்போ திருப்பி வச்சு நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கப்புறம் அகெயின் ஒரு ப்ளூ தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மிக்ஸ்டு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம திருப்பி வச்சு போடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அதே சாண்டலில் தான் முடிக்கிறோம். ஒரு சாண்டல், ஒரு ப்ளூ, 2 சாண்டல், ஒரு ப்ளூ, 2 சாண்டல், ஒரு ப்ளூ, 2 சாண்டல், ஒரு ப்ளூ, ஃபைனலாக ஒரு சாண்டல். ஸோ நமக்கு வந்து இப்போ பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து பேட்டர்ன்.
இப்போ இந்த சென்டரில் இருந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைன் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், திருப்பி வச்சு போடுறோம் சொன்னலவா, அதிலே நமக்கு ஒரு லைன் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு கிறிஸ் கிராஸ் ஆகும். அதிலலாம் வந்து நம்ம வந்து பிஸ்கட் நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ சென்டரை விட்டுட்டு நம்ம 3 லைன் போடணும் இந்த பக்கம். இப்போ நான் ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டேன். இப்போ இங்கே பாருங்களேன், எல்லாமே கிறிஸ் கிராஸ் ஆகிட்டே போகும், அந்த இன்டூ ஷேப்லேயே வரும். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நமக்கு இந்த பிஸ்கட் நாட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், கன்ஃபியூஸாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேஸ்லாம் முடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாகிடும். அந்த கன்ஃபியூஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே போனால் அந்த எண்டு வரைக்கும். நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ சென்டர் இது தான் 1 2 போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வருஷம் மட்டும் நம்ம போடணும். ஸோ சென்டரை விட்டுட்டு 3 வருஷ கணக்கு. ஸோ அப்படியே நம்ம போட்டுகிட்டே போடணும். நான் இப்போ வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சென்டரு 1 2 3 வருஷம் போட்டுட்டேன். இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 அந்த எண்டு வரை போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி வச்சு போடணும். திருப்பி வைக்காமல் போட வேண்டாம், ஏன்னா தப்பாயிரும் கூட. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், சென்டரை விட்டுட்டு 3 வருஷம் போடணும். இப்போ நான் ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஸோ சென்டர்லேருந்து நம்ம 2 போட்டுட்டோம். இப்போ 3ஆவது வருஷம் போடுறோம். ஸோ சென்டரை விட்டுட்டு மேலே 3 கீழே 3 6 சென்டரோட சேர்த்தா டோட்டலாக 7 வருஷம் வரும். இதோட நமக்கு பேஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு பிஸ்கட் நாட் போட்டு காட்டிட்டேன். இப்போ பாருங்கள், சென்டர் 1 2 3 இருக்குது. இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா சென்டரை விட்டுட்டு 1 2 3 ஸோ டோட்டலாக நமக்கு 7 வருஷம் வரும். இப்போ வந்து கார்னர் டர்னிங். சென்டரை விட்டுட்டு 2ஆவது 3ஆவது பிஸ்கட் நாட்டில் தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா சேம் கலராக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வயர் வந்து கிறிஸ் கிராஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து சேர்த்து வச்சு போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். நமக்கு ரொம்ப கேப் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக வச்சு போடணும் அந்த இடத்துல மட்டும். ஸோ இதே மாதிரி அந்த 3 கார்னர்லையும் நம்ம டர்ன் பண்ணணும். இப்போ இந்த கார்னர் சென்டரை விட்டுட்டு 2ஆவது 3ஆவது அந்த இடத்துல மட்டும் நம்ம பிஸ்கட் நாட் போடணும். இதில் வயர் கிறிஸ் கிராஸ் ஆகாதனால நமக்கு வந்து இந்த கேப் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ நம்ம முடிஞ்ச வரை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கிட்ட வர மாதிரி டைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ திருப்பி வச்சு இங்கே வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். இங்கே அதே மாதிரி தான் 2வது 3வது வரிசையில் பிஸ்கட் நாட் போடணும். இதில் பாருங்கள், நல்லா நமக்கு தெரியும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான். சென்டரை விட்டுட்டு 2வது 3வது வரிசையில் நமக்கு 2 சாண்டல் கலர் இருக்கும். அதில் தான் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். ரொம்ப டைட்டாகவும் போட்டுற வேண்டாம், அதுக்காக அவுத்தும் போட வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கார்னர் டர்ன் பண்ணவும் எல்லா வயரும் வந்து கிறிஸ் கிராஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது பேஸ் முடிஞ்சது. நமக்கு இதுதான் டிசைனு. 2x2 பேட்டர்ன் வந்துச்சு, கிறிஸ் கிராஸாக இருக்குது. கார்னர் நம்ம டர்ன் பண்ணிட்டோம். இப்போ டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வயர்லாம் சாண்டலில் வந்து கிறிஸ் கிராஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு கார்னர் போட்டு காட்டுறேன். அந்த கார்னர் டர்ன் பண்ணணுமே அங்கே வந்து நமக்கு கிறிஸ்காஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த சாண்டல்லாம் அந்த ப்ளூ கலர் வந்து கிறிஸ் கிராஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். ஸோ இது வந்து கார்னரில் நான் சொல்கிறேன், நீங்கள் கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு காட்டுறேன் புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நிறையா. இப்போ பாருங்கள், இங்கேயும் அகெயின் அந்த சாண்டலும் ப்ளூவும் கிராஸ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே வந்து மிக்சடு நாட்டில் தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த கார்னரை சுற்றி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் ஒன்ஸ் கார்னர் போட ஆரம்பித்ததுமே அங்கே கிறிஸ் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கூட போடுறீங்க அப்படின்னா நிறையா கன்ஃபியூஷன் வரும். எங்கே ஜாயின் பண்ணணும், பேஸ் எப்படி முடிக்கணும், கார்னர் எப்படி டர்ன் பண்ணணும், டர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அகெயின் நம்ம அந்த பிஸ்கட் நாட் போடணும், நிறையா கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கார்னரை சுற்றி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சடு கலர் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கலர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தால் உங்களோட கூடை வந்து கரெக்டாக நீங்கள் போடுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்களேன், உங்களை சுற்றி அந்த பார்டர் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த கார்னரும் இப்படி திருப்பி வச்சு இந்த கார்னர் இந்த 4 கார்னரும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க.
அதுக்கப்புறம் இந்த இடையில கிறிஸ் கிராஸ் ஆகிறதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டியிருக்கேன். 4 கார்னரும் போட்டுட்டேன்னா இப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எங்கேனாலும் நமக்கு வந்து அந்த கிறிஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம போட்டுகிட்டே போகலாம். அதுக்காக ஒரே சைடாக போட்டுட்டு கூட தப்பாக வருதுன்னு சொல்ல வேண்டாம். சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு கரெக்டாக வளர்ந்துட்டே வரும். இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். கூடைய எப்படி சொருகணும்னு சொல்கிறேன். சேம் பேட்டர்ன் தான். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முடிச்சிலேருந்து 2வது பிஸ்கட் நாட்டில் தான் நம்ம சொருகணும். அதே கான்செப்ட்டு தான் நமக்கு. இந்த சொருகிற கான்செப்ட் வந்து நமக்கு எப்பவும் மாறாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லாஸ்ட் வரையும் சொருகிருங்க, வயரை வந்து கட் பண்ண வேண்டாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த திக்காக வரும். இந்த கூடை வந்து எதையுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். ரொம்ப போய்கிட்டே இருந்துச்சுன்னா மட்டும் கட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரை சொருகிடலாம். ஏன்னா கூடை இப்போ சப்போஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா, கூடை வந்து அந்த தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு கைப்பிடி போட்டுட்டேன், இன்னொரு சைடு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கார்னர் 1 2 3 4. 4லேருந்து 2 இது விட்டுட்டு 2 பிஸ்கட் நாட் விட்டுட்டு நம்ம இன்னர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும். இன்னர் வயர் பார்த்திங்கன்னா நான் 4 வயர் தான் எப்போவும் எடுப்பேன். அது வந்து ஒரு வயரும் 4 அடி எடுத்துக்கணும். இந்த இன்னர் வயர் கான்செப்டும் சேம் தான். அதே மெஷர்மெண்ட்டு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ கார்னரை வந்து பேஸாக வச்சு போடுறது தான் இங்கே மெயினாக நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப மேலே ஏற்றியும் இன்னர் வயர் கொடுக்காதீங்க. இந்த அளவு தான் நமக்கு கரெக்டு. இப்போ இன்னர் வயரை விட்டுட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைப்டு ஹேண்டிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நல்லா நமக்கு திக்னஸ் இருக்கும் அதில். இப்போ வயர் கூட வந்து எப்போவும் நம்ம திக்னஸை தான் கொண்டு வரணும். அதில் தான் குவாலிட்டியை வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வயரை வந்து வெட்ட வேண்டாம், ஃபுல்லாக சொருகுங்கன்னு சொல்கிறேன். இது ஒன்று கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு ஹேண்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் சொல்லுவாங்க, நமக்கு வயரு ஹேண்டில் வந்து சரியில்லைங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். நம்ம இப்போ கூட போடுறோன்னா எந்த மிஸ்டேக்கும் சொல்லக்கூடாது யாரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கூட போட்டுடலாம். இப்போ அவுட்டர் வயர் எடுத்துக்கோங்க. ஒரு வயரும் 7.5 அடியில் வந்து கட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ்டு கலரே எடுத்துக்கிட்டேன். இதில் எப்படி வைக்கணும்னா ப்ளூ ஒன்று சாண்டல், ப்ளூ சாண்டல் இந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், ஆல்டர்னேட்டிவாக எடுத்தாலும் ஓகே தான். ஒயிட் ப்ளூ ப்ளூ இதில் நான் எப்படி எடுத்துக்கேன்னா ப்ளூ சாண்டில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சாண்டில் ப்ளூ எடுத்துக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி உள்ள அவுட்டர் வயர் விடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே விடுங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டே. இந்த மாதிரி ஸ்லோவாகவே விடுங்க. இப்போ எண்டை வந்து எப்பயுமே செக் பண்ணிக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் நமக்கு. ஏன்னா நமக்கு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்தளவு தான் ஹேண்டில் வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டூ ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. இப்போ சாண்டில் வந்து ப்ளூ வந்து மேலே இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு போயிடணும், கீழே இருந்துச்சுன்னா மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணும். ஒரு வயராக கொண்டு வந்து இந்த மாதிரி இன்டூ ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு வயராக கொண்டு வந்து ஸ்லோவாகவே போடுங்க. பேஸ் தான் நம்ம இதில் ஹேண்டில் போடுறோம். இப்போ கீழே இருந்துச்சுன்னா மேலே இருந்துச்சுன்னா கீழே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக போடணும். இப்போ ஹேண்டிலில் இந்த பேஸ் ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே போடலாம். அந்த பேட்டர்ன் நமக்கு வந்துருச்சு, அந்த ஷேப்பும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து வயர் டைட் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், ஒரு வயர் மட்டும் நல்லா வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வயரை தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒன்று மேலே கீழே மேலே அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இப்படியே நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வரும்போது இன்னர் வயர் வந்து நமக்கு ஹைட் ஆகிட்டே வரும், மறைஞ்சிட்டே போகும். இப்போ இந்த பக்கம் வயரை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். சுற்றி கொண்டு வந்து மேலே கீழே மேலே கீழே. இந்த சாண்டில் பாருங்கள், நல்லா நமக்கு வெளியே எடுக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிற சாண்டில் வந்து எடுக்க முடியாது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ எந்த சாண்டிலை இந்த பக்கம் கொண்டு வரணும், எந்த சாண்டிலை விடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்ட்ரைப்டு ஹேண்டிலில் ஒரு இது நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக அவுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்தால் நோ இஷ்யூஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் போடுறதுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் தப்பாக போடும்போதே உங்களுக்கு வயர் வந்து ஃபோல்டு ஆகாது. அது வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வயர் ஃபோல்டு ஆகலை, ஒரு மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம தப்பாக போடும்போது. ஸோ அது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தப்பாக போடுறோன்ட்டு. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து எப்படி நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போனீங்களோ அப்படியே ரிவர்ஸாக வெளியில் எடுத்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அவுத்து போட வேண்டிய சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பட் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இப்படியே போட்டுகிட்டே போடும்போது நம்ம இந்த ரப்பர் பேண்டை வந்து கீழே இறக்கி விட்டுட்டே வந்துடுங்க. ஃபைனலாக நம்ம வந்து அதை உள்ளே சொருகி விட்டுறலாம். அது வந்து இஷ்யூ ஆகாது. நம்ம வெட்டி தான் விடக்கூடாது. இப்போ சப்போஸ் வெட்டி விட்டுட்டோன்னா அது நமக்கு கூடையில் தனியாக தெரியும். அதை வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்மளால் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ வயரை வந்து வெட்டவே வேண்டாம். முடிஞ்சளவு கீழே வர சொருகி விட்டுருங்க. நம்ம சேனலில் முறுக்கு கைப்பிடியும் போட்டிருக்கோம். நீங்கள் அதுவும் இதில் ட்ரை பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் மாறுற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அந்த கைப்பிடியும் நல்லா தான் இருக்கும். அதுவுமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது கூட ஆர்டர் வேணும்னா நான் என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயிலில் அனுப்புங்க. நான் அதில் என்ன மிஸ்டேக்குங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு டவுட்ஸ் வராது. அப்படியே வந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பிஸ்கட் நாட், பாக்ஸ் நாட் வந்து போட்டு பழகிட்டே இருந்துக்கோங்க. அது வந்து ஸ்கில்லு வந்து நமக்கு கையில் நிற்கும். இப்போ பாக்ஸ் நாட்டாக நம்ம போட்டோன்னா பிஸ்கட் நாட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆகும் நமக்கு. ஏன்னா அது 4 வயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து 2 நாட் போட்டுக்கணும். முடிச்ச மாதிரி போட்டுட்டு வெட்டி விட வேண்டாம், சொருகி விட்டுருங்க. அது வந்து எந்த டைரெக்ஷன்லனாலும் சொருகி விடலாம். ஏன்னா நம்ம வந்து முடிச்சு போடுறோம். கரெக்டாக இந்த நாட்டில் தான் நம்ம சொருகணும்னு அது இருக்காது. ஒரு 4-5 நாட்டில் சொருகி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. எல்லா வயரும் தான் சொருகணும். பாருங்கள், நான் சொருகிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து இன்னர் வயர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறது. அதை அவுத்து விட்டுட்டு அதே நீங்கள் ஹோலில் விட்டுருப்பீங்களவா, அதுலேயே நீங்கள் உள்ளே விட்டுறலாம். மேக்ஸிமம் அதை எப்படி விடணும்னா இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நம்ம விடணும். ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி விட வேண்டாம். ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரியே விடுங்க. விட்டுட்டு முடிச்சு போட வேண்டாம். அது பதிலாக நம்ம சொருகி விட்டுறலாம்.
நம்ம உள்ளே விட்டுட்டோம். இப்போ வந்து எந்த நாட்லனாலும் நம்ம சொருகிக்கலாம். அது பக்கத்தில் என்ன நியர்பை நாட்ஸ்லேயே நம்ம சொருகிக்கலாம். ரஃப் சர்ஃபேஸ் தெரியாத மாதிரி சொருகிக்கலாம். 2-3 நாட்டு சொருகிட்டு கட் பண்ணிடுங்க.